Comparison of ratio. Comparison of ratio means how to compare two ratios. That means which one is greater, which one is smaller, like that. Example, Kumaran has 600 rupees and wants to divide it between Vimala and Yalini in the ratio 2:3. Solution, divide the whole money. அந்த whole மணியை எப்படி டிவைட் பண்ணுறாங்க, 2:3ன்னு டிவைட் பண்ணுறாங்க. ஸோ ஹோல் பார்ட்ஸ் மொத்தம் எவ்வளோ பார்ட்ஸு, 5 பார்ட்ஸ் இருக்குது. 2 plus 3 equals to 5. Okay, Vimala gets 2 parts, then Yalini get 3 parts. Amount Vimala gets 600ல மொத்தம் 5 பார்ட்ஸாக பிரித்து அதில் 2 யாருக்கு கொடுக்குறாங்க, விமலாவுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ 5ஐயும் 600ஐயும் நம்ம என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணிடணும். இப்படி கிராஸாக டிவைட் பண்ணணும். 1 5 is 5, 1 5 is 5, பேலன்ஸ் 1 இருக்குது. 1 0 10, 2 5s are 10 0, 120. 120 into 2 rupees 200. Amount Yalini gets rupees 600. 600ல 3 for 5ல 3 வந்து யாருக்கு, யாழினிக்கு. ஸோ சேம் 1 5 is 5, 120. 120 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும், rupees 360. Vimala received in question, who will get more and how much? யார் அதிகமான அமௌண்ட்டு பெறுறாங்க, அவங்க எவ்வளோ அமௌண்ட்டு அவங்களுக்கு கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ Vimala received rupees 240 and Yalini gets rupees 360. So who is get more? Yalini get more, which is rupees 120 more than. இப்போ இதை விட 120 இவங்க அதிகமாக வாங்குறாங்க. 120 more than எவ்வளோ அதிகமாக வாங்குறாங்க, 120 more than that of Vimala. Vimala விட யாழினி வந்து 120 அதிகமாக வாங்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3 point. Example 3.5, write in your note. Heading, comparison of ratio. Heading, comparison of ratio. Exercise 3.2, fill in the blanks for the given equivalent ratio. It's a homework. Okay, you complete this too. If you have any doubt, ask me. Okay, say true or false. புக்கு பின்னாடி ஆன்சர் இருக்குன்னு அதை பார்த்து எழுதக்கூடாதுப்பா. say true or false. 5:7 is equivalent to 21:15. It's a correct. False. If 40 is divided in the ratio 3:2, then the large part is 24. It's a true. Next, give 2 equivalent ratio for each of the following. I did one problem, other two is homework. See, give 2 equivalent ratio for each of the following. Three is to 2. We write it in a fraction form, 3/2. I take two numbers, 2 and 5. 2/2. 3 2s are 6, 2 2s are 4, 3 5s are 15, 2 5s are 10. So equivalent ratios. நீங்கள் செய்யும் போது 2 3 4 ஆர்டராகவே எடுத்துக்கோங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட், fifth one, which of the 2 ratio is larger? இந்த 2 ரேஷியோவில் எது லார்ஜர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுலேயும் நான் ஒரு ப்ராப்ளம் செஞ்சுருக்கேன், பேலன்ஸ் 2 is homework. சாரி, 2 ப்ராப்ளம் செஞ்சுருக்கேன், 1 is homework. 5th one, which of the
2 ratio is larger. Second problem and third problem. Second 3:4 or 7:8. Which one is larger அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டர் சேமாக கொண்டு வரணும். டினாமினேட்டர் சேமாக இருந்தால் மட்டும்தான் எது லார்ஜர் எது ஸ்மாலர் அப்படின்றது நம்மளால் கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இது நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதுகிறோம். 3:4 3/4 அப்படின்னு எழுதியிருக்கோம். 7:8 7/8ன்னு எழுதியிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம 8ஆக கொண்டு வர முடியும். ஓகேவா? ஸோ இதை 8ஆக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி இதில் வந்து டினாமினேட்டர் 8ல் தான் இருக்குது, அதனால் நம்ம 1ஓட மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். 3/4 இதை டினாமினேட்டர் 8ஆக வரணும்னா 2/2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 6/8 6/8. அப்போ 6/8 7/8. விச் ஒன் இஸ், இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்கிறனால நியூமரேட்டர் பார்க்குறோம். விச் ஒன் இஸ் கிரேட்டர்? 7 இஸ் கிரேட்டர். அப்போ 7:8 இஸ் கிரேட்டர் தென் 3:4. புரியுதாப்பா? ஃபஸ்ட் ரெண்டு ரேஷியோவை நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு அதை நம்ம ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதணும். ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதும் போது டினாமினேட்டர் சேமாக இருந்தால் மட்டும்தான் அதை கம்பேர் பண்ண முடியும். ஸோ நம்ம டினாமினேட்டர் சேம் ஆக்கிறதுக்காக எந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டர் சேம் ஆகும். இங்கே 8 இருக்குது. ஸோ 8 இங்கே 4 வந்து 8ஆக கொண்டு வரணும். அதுக்காக நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டர் சேம் ஆக்கி அதை கம்பேர் பண்ணியிருக்கோம். 1:2 ஆர் 2:1. இது நம்ம ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதியிருக்கோம். 1/2 2/1ன்னு எழுதியிருக்கோம். இங்கே டினாமினேட்டர் 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ நம்ம இந்த 1ஐ 2ஆக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதனால் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், 1/1ஆல் மல்டிப்ளை பண்ணி 1/2ன்னு அப்படியே வச்சுருக்கோம். இந்த ரேஷியோவாக என்ன பண்ணியிருக்கோம், 2/1ன்னு எழுதி டினாமினேட்டர் 2 வரணுன்றதுக்காண்ட 2/2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2/2ன்னு எழுதியிருக்கோம். இப்போ போத் டினாமினேட்டர் சேம். 1/2 2/2. விச் ஒன் இஸ் கிரேட்டர்? 2/2 இஸ் கிரேட்டர். ஓகே, புரியுதா? Divide the numbers given below in the required ratio. கீழே கொடுத்துருக்க நம்பர்ஸை கொடுத்துருக்க ரேஷியோவில் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3.5 நம்ம எப்படி ப்ராப்ளம் பண்ணமோ அதே சேம் தான். 40யை 6:14 அப்படின்ற ரேஷியோவில் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஹோல் நம்பர், இந்த ஹோல் பார்ட் வந்து பார்த்தோன்னா 6 + 14 எவ்வளோ வருது, 20 பார்ட்ஸாக இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்ட், இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் எடுத்துக்கிட்டோன்னா 6 வந்து இருக்குது. ஸோ 6/20. 20ல் 6 பார்ட் ஃபஸ்ட்டு பார்ட் எவ்வளோ, எதில் 40ல். ஓகேவா? அதனால் 40 போட்டிருக்கோம். டிவைட் பண்ணுறோம். 120 is 20, 2 20s are 40. 6 × 2 12. செகண்ட் பார்ட், இந்த செகண்ட் பார்ட் 14. டோட்டல் பார்ட் 20, 20ல் 14 × 40. சேம் 120 is 20, 2 20s are 40. 14 × 2 28. அப்போ எப்படி பிரிச்சிருக்காங்க, 12:28 பிரிச்சிருக்காங்க. ஓகே, I did third problem. First and second is homework. 7th one, in a family the amount spent in a month for buying provision and vegetables are in the ratio 3:2. If the allotted amount is rupees 4,000, then what will be the amount spent for provision and vegetable? என்ன சொல்கிறாங்க, 4,000 rupees ஒரு ஃபேமிலி ஒதுக்கி வைக்கிறாங்க. எதுக்காக ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னா ப்ராவிஷன் அண்டு வெஜிடபிள்ஸ், சம் செலவுகளுக்காகவும் வெஜிடபிள்ஸ்க்காகவும் ஒதுக்கி வைக்கிறாங்க. 3:2 அப்படின்றதில் ஒதுக்கி வைக்கிறாங்க. ஸோ அப்போ ப்ராவிஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க அண்ட் வெஜிடபிளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, சொல்யூஷன். ரைட் கொஸ்டின் அண்ட் சொல்யூஷன். சொல்யூஷன், டோட்டல் பார்ட்ஸ் 3 + 2 5 பார்ட்ஸ். டோட்டலாக எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது, 5 பார்ட்ஸ். அலாட்டட் அமௌண்ட் எவ்வளோ, 4,000 rupees. ப்ராவிஷன் அமௌண்ட் 4,000ல் 3/5 என்ன பண்ணியிருக்காங்க, அலாட் பண்ணியிருக்காங்க. 1 5 is 5, 8 5s are 40, 1 5 is 5, 8 5s are 40, balance 2 zeros. 800 × 3
rupees 2400. Vegetable amount 4000 rupees, 4000 into 2 by 5, same, 1 5 is 5, 8 5s are 40, balance 20, 800 into 2, 1100 rupees. Eighth problem, write question with answer. A line segment 60 centimeter long is to be divided into two parts in the ratio 3:4. Find the length of each part. ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது, அது வந்து 63 சென்டிமீட்டரில் இருக்குது. அது என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க, 3:4 அப்படின்ற ரெண்டு பார்ட்ஸில் பிரிக்கிறாங்க. அப்போ ஈச் பார்ட், ஒவ்வொரு பார்ட்லேயும் எவ்வளோ லென்த்து வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன், length of the line segment 63 centimeter, total parts 3 plus 4 7. Length of first part 63 into 3 by 7, 1 7 is 7, 9 7s are 63, 9 into 3 27 centimeter, because the line segment in centimeter unit. line segment வந்து சென்டிமீட்டரில் இருக்கனால நம்ம சென்டிமீட்டரில் எழுதுகிறோம். length of second part 63 into 4 by 7, 1 7 is 7, 9 7s are 63, 9 into 4 36 centimeter. Okay, that's all. Everything you must write in your max note.